இப்போ நம்ம பார்க்க போற கொஸ்டின் கண்டிப்பா டிஎன்பிசில கேட்பாங்க இந்த வருஷம். சோ மறக்காம எல்லாரும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மார்க் கிடைச்சிரும். சரியா? இப்போ 500 ரூபாய்க்கு நீங்க ஒரு ப்ராடக்ட்ட வாங்குறீங்க. ப்ரோ இது என்னது? ரூபாய். நம்ம இந்தியன் ருப்பியோட சிம்பிள் தானே சொல்றீங்க? ஆமா, இதுதானே. இல்லையே, இப்படிதானே நம்ம போடணும் ஆக்சுவலா. இல்லையே, இப்போ நம்ம சிஎம் கூட இப்படிதானே போட்டிருக்காங்க. இல்ல, அது வேற கண்டென்ட், அதுக்குள்ள நம்ம இப்ப போகணும். ஆனா நம்ம இந்தியாவுடைய அபிஷியல் ருப்பியோட சிம்பிள்ன்றது இந்த மாதிரி தான் நமக்கு வடிவமைச்சிருக்காங்க. வடிவமைச்சது உதயகுமார் அப்படின்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். 2010 இதை நம்ம வந்து ஏற்றுக்கொண்டோம், அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, தேவனாகிரி ஸ்கிரிப்ட்ல ரா அப்படின்றது இப்படி எழுதுவாங்க, அதே மாதிரி இங்கிலீஷ்ல ஆர் அப்படின்றது இப்படி எழுதுவாங்க. ரெண்டுத்தையும் சேர்ந்து கலந்த மாதிரி இப்படி ஒரு சிம்பிளை உருவாக்கி இருக்காங்க. இதுதான் நம்ம இந்தியாவுடைய ருப்பி சிம்பிள். ஓஹோ, ஓகே. சோ கண்டிப்பா இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த வருஷம் கேட்பாங்க. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு क्वेश्चन என்னன்னா, நம்ம இந்தியன் கரன்சியை ருப்பின்னு சொல்ற மாதிரி ரஷ்யாவுடைய கரன்சியை என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற இஸ்லாமிய வீடியோக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.